பிராவோ எடுத்த இந்த ரிவெஞ்சுக்கு திருப்பி பொலாட் ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு இந்த பிராவோ அண்ட் பொலாட்டோட ஐபிஎல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தெரியும்னு தெரியல. சத்தியமா சரியான ஸ்டோரிங்க. சரியா 2012 ஐபிஎல்ல எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு எலிமினேட்டர் மேட்ச் நடக்குங்க. அதாவது இந்த மேட்ச் எந்த டீம் தோக்குதோ அந்த டீம் காலிங்கிற மேட்ச். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு கிட்டத்தட்ட 187 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ரன்ஸை சேஸ் பண்ண வந்த எம்ஐல சரச்சரன்னு விக்கெட் விழுந்து 20 ஓவருக்கு வெறும் 149 ரன்ஸ் அடிச்சு அன்னைக்கு அந்த மேட்சை எம்ஐ தோத்துருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குங்க. அது என்னன்னா, நம்ம பொலாட் எம்ஐல பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம பிராவோ பவுலிங் போட்டுட்டு அவரோட விக்கெட் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு ஃளைட்டை புடிச்சு ஊருக்கு கிளம்ப என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கையை பொலாடோட மூஞ்சிக்கு முன்னாடி காமிச்சிருப்பாருங்க. ஆக்சுவலா பிராவோ அன்னைக்கு அந்த செய்கையை காமிச்சதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த எலிமினேட்டர் மேட்ச் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொலாட் பிராவோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அது என்ன மெசேஜ்னா, உன்னோட பேக்கை பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடு என்ன அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த மெசேஜுக்கு ரிவெஞ்சா தான்